பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க அழுததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். ஏன் பிரவீன் இல்லாதது உனக்கு குறைச்சலா இருக்கா? டேய் அப்பெல்லாம் கிடையாதுடா, அவனும் உங்க ஃப்ரெண்ட் தானே. அவன் பழனிமுத்து மத்த ஆளுங்களை காணா, நீங்க மட்டும் வந்து உட்காந்துட்டீங்க. அந்த நாய்லாம் சோற கொண்டுட்டு வந்தாலும் அடுத்தவருக்கு டிஃபன் பாக்ஸ தானம் கொடுத்துரும். இனி யாரும் எங்க நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? சரி சரி சாப்பிடலாமா? எல்லாரும் சாப்பாடு ஷேர் பண்ணிக்கலாமாடா? ஆளா டேஸ்டா இருந்தாதான் சாப்பிடுவேன். அதுவும் டோரமண்ட வீட்டுல தக்காளி சாப்பாடு போல. சோ டேஸ்டா இருந்தா மட்டும் கொடுங்க, இல்லைன்னா நான் வாயிலே வைக்க மாட்டேன். உருட்டுனா பாத்தியா ஒரு உருட்டு? உருட்டுல அந்த கந்தரா கோட்டமே அழுந்து போச்சுன்னா பாத்துக்க. டே இல்லடா, அந்த ஸ்கூல் வேறடா இந்த ஸ்கூல் வேறடா, கொஞ்சம் கெத்த மெயின்டைன் பண்ணணும்டா. அவன் கெத்துல சாணி அடிடா. கவின்னு வேறிக்குமே அடிச்ச மாதிரிதான் கொஞ்சம் சாத்திட்டு இருக்கியா? மகா பாகக்காய்க்கு இங்கிலீஷ்ல என்னடி? தமிழ்ல சொன்னா குறைஞ்சிருவியா? நான் என்னோட இங்கிலீஷ் நாலேஜ் வளர்த்துக்கணும்டி, பொத்திட்டு சொல்லுடி. ஏன்டி இப்படி இருக்கீங்க? அவ கிடக்குறாடி, ஓரா பண்ணுவா. நான் உனக்கு சொல்லி தரேன் பேபி. ஓ இங்கிலீஷ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், நீ மூடிட்டு இருக்கியா? நாயே என்ன அசிங்கப்படுத்துற? அதாவது கலை அவர்களே, நீங்க எப்பெல்லாம் இங்கிலீஷ் படிப்பீங்க, எந்தெந்த விதத்துல இங்கிலீஷ் படிப்பீங்க? இங்கிலீஷ்ங்கிறது ஒரு லாங்குவேஜ் தான், ஆனா அதை நீங்க பல வகையில படிப்பீங்க. சோ உங்ககிட்ட கேட்டு அசிங்கப்படுறத நான் விரும்பல. என்ன அசிங்கப்படுத்திட்டல, இனி ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில அசிங்க அவமானம் தாண்டி. எழுதி வச்சுக்கடி. நீங்க கலை தாரோட்லையா என்னடி ஆளா கலாச்சிட்டு இருக்கீங்க? நீங்களாம் கலை என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என் ரேஞ்ச் என்னன்னு தெரியுமாடி? ஒரு ரேஞ்சு தானே? தெரியும் தெரியும். என்னடி எவ்வளவு எக்ஸாம்ல காட்டுன்னு சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு 1 மார்க் கூட சொல்லி தர மாட்டேன்டி. ஏ கலை 1 மார்க் நீ சொல்லி கொடுத்து நான் எழுதுறமா? அப்புறம் பாத்துங்கடி. ஏய் சொல்றீ என்னன்னு? பாவக்காய் சொன்னா குறைஞ்சிருவியா? அதுல ஒரு கிக் இருக்காதுடி, நயமாத போறதுக்கு தான். எப்படியும் நம்மள மாதிரி அவனுங்களுக்கும் சில காய்கறி பேர் தெரியாது, முக்கியமா பாக்க பேர்லாம் தெரியவே தெரியாது. இன்னைக்கு எங்க வீட்டுல பாவக்காய் பொரியல்ல அப்படி சொல்லி அங்கிட்டு தள்ளி விட்டுறலாம். நல்லா வருவீங்கடி. கேண்டலோப். இது கேன்சரா? அறிவியட்ட மூதேவி, கேன்சர் இல்ல கேண்டலோப். கேண்டலோப். நான் கூட பாவக்காய் சாப்பிட்டு கேன்சர் வந்துருச்சோன்னு நினைச்சேன். ஓகே ஓகே ஓகே. என்ன எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்கீங்க? ஷேர் பண்ணி சாப்பிடணும் அமைதியா வந்திருக்கீங்க. வாங்க டிஃபன் பாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஃபன் பாக்ஸ் ஒண்ணு எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேணாம்டா, ஒண்ணே டிஃபன் பாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவாங்களாம். எங்க வீட்டு சாப்பாடு உங்களுக்கு, உங்க வீட்டு சாப்பாடு எங்களுக்கு, அந்த மாதிரி மாத்தி மாத்தி சாப்பிடலாம். அவன் மட்டும் என்ன சொன்னான்? அவன் சொன்னது தங்கிலீஷ்ல புரிஞ்சிருக்கும். இங்கிலீஷ் ஒழுங்கா வரது தங்கிலீஷ் சரியா? அதான் நீ இங்கிலீஷ் ரீட் பண்ண விதத்தை பார்த்தோமே. ஐஸ் 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 5 பீஸா ஐஸ். ஆப்பிள் ஜூஸ் இங்கிலீஷ் மிஸ் வரணும். இது மட்டும் நம்ம இங்கிலீஷ் மிஸ் கால்ல விழுந்துச்சா நம்ம சஞ்சனா என்ன தெரிப்பாங்க தெரியுமா? அதான் அந்த தைரியத்துல தான் பேசிட்டு இருக்கு இந்த பிள்ளை. சரி வாங்க சாப்பிடலாம். ஏய் ஒரு நிமிஷம், யாரும் சாப்பிடாதீங்க. எல்லாரும் ஷேர் பண்ணி தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம். எனக்கு எங்க வீட்டுல கேன்டீன்ல ஒரு பொரியல். இதுக்கே வாய் கோண்டிட்டு போகுது. என் வாயே அப்படிதான். ஏன்னா வாயை மூடி அமைதியாரு. ஓகே இன்னைக்கு எங்க வீட்டுல கேன்டீன்ல பொரியல். அது சும்மா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். எல்லாரும் ஆளுக்கு ஒரு கை எடுத்து சாப்பிடுங்க போடுங்க. இதுக்கு பேர் தான் கேன்டீன்ல. ஆமா அது என்ன? கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் தான் கேள்விப்பட்டிருக்கேன், பீன்ஸ் பொரியல் கூட கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன கேன்டீன்ல புதுசா ஒரு பொரியல்? அதானே அட பாவிங்களா, கேன்டீன்ல போன பாக்கான்னு தெரியாம பேசிட்டு இருக்கானுங்க. சரி ஓகே, என்ன பொரியலா இருந்தா தானே நம்மளுக்கு சோறு தான் முக்கியம். முத என் பொரியல யார் திரும்ப டேஸ்ட் பண்ணனும்? அந்த லாஸ்ட்ல ஒரு ஓரமா வச்சிட்டு இருக்கானே அவன் தான் டேஸ்ட் பண்ணனும். அவன் பேர் கூட ஏதோ காளிமுத்துன்னு சொன்னீங்களே. யாருவா மண்ட? கவின் குமார் காளிமுத்துங்கற பிஸ்கட்ட போட்டு தரட்டுமா? சரி சரி ஓவரா பண்ணாத என்ன? சரி ஏதோ ஒரு பேர் ஒரு ஃப்ளோல விட்டா நம்ம அதெல்லாம் கஞ்சிக்க கூடாது என்ன? இந்த பொரியலை டேஸ்ட் பண்ணி பாரு. போவல எனக்கு பொரியலே வேணாம். அது வாழ்க்கையில ஒரு தடவையாவது இந்த மாதிரி பொரியல்லாம் சாப்பிடணும். அதுவும் எங்க அம்மா கைப்பக்கம் இருக்கே, இவனுங்களா நாக்க வலிச்சு நக்குவாளுங்க. அது என்ன நாக்க வலிச்சு நக்குறது? எல்லாரும் கையத்தானே வலிச்சு நக்குவாங்க, என்ன புதுசா சொல்ற? இது கொஞ்சம் ட்ரெண்ட் மாடல் ராடி, இந்த மாதிரி பேச அட்ஜஸ்ட் பண்ணுங்கடா. என்ன அட்ஜஸ்டா? சரி சரி எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க.
விட்டு தொலைடா இருமே. பாவீங்களா, அது பாவக்க போயிடும் தெரியாம அடிச்சுக்கிறானுங்களே. ஏடு, அது என்ன டேஸ்ட் இருக்குன்னே தெரியாம அடிச்சிட்டு சாகட்டும். ஆனாலும் இந்த அளவுக்கு யாரும் பண்ணலடி, அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க ஒன்னொன்னு. சோத்துக்கு அடிச்சிட்டு சாகறானடி பசங்க கிட்ட. இதெல்லாம் பழசா என்னடா? ஒரு பாவக்க தின்னதுக்கு இப்படியா போடுறீங்க? அது பாவக்காவா? ஏய், பாவக்காவால கொடுத்த அறிவு கட்டவர்களே, அது என்னடே தெரியாம சாப்பிட்டீங்களா? அப்பவே நினைச்சேன், நான் பாவக்கா கூட கசக்காம செய்யறதுக்கு உங்க வீட்டுல தான் முடியும். யார் சொன்னது? எனக்குலாம் கசந்துருச்சு. இதெல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? மனுஷ ஜென்மமா இருந்தா உனக்குலாம் கசக்கி இருக்குமா? பாரு, கசக்கிறது கூட தெரியாம அள்ளி வாயில போட்டுருக்கானுங்க. நான் மனுஷ ஜென்மம் தான், அதனாலதான் எனக்கு கசக்குச்சு. சும்மா இல்ல, சண்டை முட்டி விடாத. சரி சரி சாப்பிடலாம். ஆமாடி மிஸ், குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். என்ன இந்த சைடு? இன்னைக்கு தாண்டி பிடி மிஸ் சிரிச்சு பாக்குறேன். அதுவும் யார்கிட்ட? உன் தங்கச்சி கிட்ட. இன்னடி ஒரு மாதிரி சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க. என் தங்கச்சி பத்தி உங்களுக்கு தெரியாது. பிடி மிஸ் பத்தி வீட்ல என்னென்ன அளந்து விடுவா தெரியுமா? நீ பேசாம பிடி மிஸ் கூட ஃப்ரெண்ட் ஆகடி. அதெல்லாம் யாகராதிலே கிடையாது. இவ நம்ம கூட ஃப்ரெண்டா இருக்கிற வரைக்கும் பிடி மிஸ்ல தேடி போக மாட்டாடி. கரெக்ட்டா சொன்னேன். இப்ப சொன்ன பாத்தியா? இந்த மிஸ் சிரிக்கலாம் செய்யுமா? உங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியும். சாப்பிடுங்க மிஸ். இல்லம்மா கல்யா, சாப்பிடணும். ரவுண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கேன். சாப்பாடு ஒழுங்கா சாப்பிடுறாங்களா, டவல்ல வச்சிருக்காங்களான்னு பார்க்க வரேன். அப்படிங்களா மிஸ்? சரிங்க மிஸ், சீக்கிரமா போய் சாப்பிடுங்க. அப்புறம் மிஸ், இன்னைக்கு எங்க வீட்ல பாவக்காய் குழம்பு மிஸ். சாப்பிடுறீங்க? உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஓ, பாவக்காய் குழம்பா? குட் குட் குட். ஆனா உங்க அக்காக்கு அது பிடிக்காதே. அவளுக்கு பிடிக்காதனால தான் மிஸ் அம்மா வச்சாங்க. ஆனா நான் குட் கேர்ள் மிஸ், நல்லா சாப்பிடுவேன். குட் கேர்ள்னா மிஸ்க்கு தெரியாதாடா? சரி சரி, நீ கிளாஸுக்கு போய் கிளாஸ் பாத்துக்கோ. என்ன நல்லா படிக்கணும். உங்களுக்கு எப்ப பிடி பீரியட்? மிஸ், ஈவினிங் முன்னாடி ஒரு பீரியட் வரும்ல மிஸ், அப்பதான் மிஸ் பிடி பீரியட். மிஸ், அப்ப உங்களை வந்து நான் கேக்குறேன் மிஸ், இன்னைக்கு விளையாட விடுறீங்களா மிஸ்? ஓகேடா, இன்னைக்கு எக்சர்சைஸ் கிடையாது. வாரத்துல ஒரு நாள் தானே. சோ இன்னைக்கு விளையாடுங்க, வெள்ளிக்கிழமை எக்சர்சைஸ் பாத்துக்கலாம். ஓகே ஓகே மிஸ். அப்புறம் டவல் செக் பண்றேன்னு சொன்னீங்க மிஸ், எங்க அக்கா டவல் எடுத்துட்டு வரல. நீங்க போய் அவளை ஆட்டிங்க மிஸ். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஓ, கொண்டுட்டு வராம இன்னைக்கு சாப்பிட வந்துட்டாளா? ஆமா மிஸ், அப்பவும் அம்மா சொன்னாங்க எடுத்துட்டு போன்னு. ஆனா கேட்கவே இல்ல மிஸ். நீ வேணா எடுத்துட்டு போடி. டுபுக்கி மூஞ்சி நீ என்ன சொல்லிட்டீங்க மிஸ். என் கூட சண்டை போட்டு என் முடி பிடிச்சி இழுத்தாங்க மிஸ். அம்மா வந்து உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க மிஸ், அதான் மிஸ் வந்து சொல்லிட்டேன். சரிடா, நான் பாத்துக்கறேன். ஏன் சஞ்சனா, உன் தங்கச்சி சிரிச்சு சிரிச்சு பேசுறது பார்த்தா ஒருவேளை உன்னை பத்தி நல்ல விதமா சொல்லுமோ? அதான்டா எனக்கும் தெரியல. ஒருவேளை இருக்குமோ? நான் சொல்றேன். இப்போ தங்கச்சி என்ன சொல்லனா, என் அக்கா ரொம்ப ரொம்ப நல்லவ மிஸ், அவள மாதிரி இந்த உலகத்துல யாருமே இல்ல. அடுத்து நான் சொல்றேன், எங்க அக்கா நல்லா படிப்பாங்க மிஸ், அவள மாதிரி யாருனாலும் கிளாஸ் டாப்பர் வர முடியாதுங்க மிஸ். நான் தான். அடுத்து நான் சொல்றேன், எங்க அக்கா சாப்பாடு கூட மத்தவங்களுக்கு தானம் பண்ணிடுவாங்க மிஸ். நெக்ஸ்ட் நானு அக்கா மாதிரி கிளாஸ்லயே அமைதியான புள்ள யாருமே இல்லைங்க மிஸ். அவ்வளவு அமைதிங்க மிஸ். நெக்ஸ்ட் நான், எங்க அக்கா கிளாஸ்ல மட்டும் அமைதி இல்லைங்க மிஸ், எல்லா இடத்துலயுமே அமைதிக்கு பெயர் சாந்திங்கிற மாதிரி அமைதிக்கு பெயர் சஞ்சனான்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மிஸ். நான் என்னடி சொல்லட்டும்? பாசையிலே சொல்லுங்க, அக்கா ஒரு சோம்பேறி சோறு வித்தவனே. அப்படியே சொல்லாதீங்கடி, சஞ்சனா ரொம்ப குட் கேர்ள். அப்புறம் மிஸ் அம்மா சொல்லிட்டு வர சொன்னாங்க, வீட்ல ஒரே ஒரு ஃபோன் தாங்க மிஸ் இருக்கு. அந்த ஃபோன் எடுத்து எப்ப பார்த்தாலும் உருப்படாத 4 கேஸ் இருக்காங்க மிஸ். அவ கூட படிக்கிறவங்க படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து ரூமுக்குள்ள உட்கார்ந்து கடல போடுறாங்க மிஸ். ஓ சரி, அப்புறம் மிஸ் சாப்பிட வர சொன்னா நல்ல நல்ல ஃபுட்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சறாங்க மிஸ். பாவக்கால சாப்பிட்டா எவ்வளவு உடம்புக்கு நல்லதுங்க மிஸ். எடுத்துட்டே வரலங்க மிஸ். ஆனா இன்னைக்கு அவளுக்கே தெரியாம டிபன் பாக்ஸ்ல போட்டு கொடுத்துட்டாங்க மிஸ் அம்மா. அப்புறம் மிஸ் காலையில 7 மணிக்கு அங்க செந்திருப்பா. வீட்ல ஒரு வேலை செய்ய மாட்டாங்க மிஸ். ஓ, அப்ப வேலை செய்யாம தான் வந்துட்டு இருக்காளா டெய்லி லேட்டா? நான் நினைச்சிட்டு இருக்கேன் வீட்ல எல்லா வேலையும் செஞ்சுட்டு அதனால லேட் ஆகுது நான் நினைக்கிறேனே. மிஸ் போய் வாயை திறந்தாலே போயிடும் மிஸ் பேசுவாங்க மிஸ். அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க மிஸ், ஏன்ட்ட கேளுங்க மிஸ். ஓ, அப்ப யார் வீட்டு வேலையில செய்றா? நான் தான் மிஸ். அம்மாக்கு சமைக்கிறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவேங்க மிஸ். அப்புறம் தண்ணிலாம் பிடிச்சு வைக்க சொல்லுவாங்க. எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் மிஸ் வருவேன். இப்போ நான் சொல்லட்டுமா என் தங்கச்சி என்னை பத்தி என்ன சொல்றான்னு? வீட்ல எல்லா வேலையும் அவ தான் மிஸ் செய்றா. ரொம்ப பாவமா இருக்குங்க மிஸ். காலையில 5 மணிக்கே எந்திரிச்சுக்கிறாங்க மிஸ். எந்திரிச்சு படிக்கிறதுக்கு கூட டைம் ஒதுக்காம எந்திரிச்சு வேலை செய்யறாங்க மிஸ். தண்ணி கூட அவ தான் மிஸ் பிடிச்சு வைப்பா அப்படின்னு சொல்றா. ஓ, அவளை விட சின்ன பொண்ணு தானே மிஸ். நான் படிக்கிறதுக்கு 5 மணிக்கு எந்திரிப்பேன் மிஸ். இத்தனைக்கு நான் 8th ஸ்டாண்டர்ட் தானே மிஸ் படிக்கிறேன். 5 மணிக்கு எந்திரிச்சு படிச்சிட்டு அம்மாக்கு தண்ணிலாம் பிடிச்சு வச்சிட்டு அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவேங்க மிஸ். எல்லா வேலையும் செய்வேங்க மிஸ். பாத்திரம் கழுவி வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு அம்மாக்கு சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேங்க மிஸ். காயெல்லாம் கட் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணுவேங்க மிஸ். அந்த எருமை மாடு 7:30 மணிக்கு எந்திரிப்பாங்க மிஸ். எந்திரிச்சதும் போன் தான் மிஸ் முதல்ல எடுப்பா. போன் எடுத்து அவங்க ஃப்ரெண்டுங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் போட்டுடுவாங்க மிஸ். அப்புறம் எல்லாரும் ஏதோ சேர்ந்து பிளான் எல்லாம் போடுவாங்க மிஸ். ஆனா அந்த மெசேஜ் நான் பார்க்க போனா டெலிட் ஃபார் எவரிவன் கொடுத்திருப்பாங்க மிஸ். ஓ, அப்புறம்
ஆரம்பிச்சிருவாங்க என்ன? சரிங்க மிஸ். அம்மா இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னாங்க மிஸ். இன்னும் நிறைய பண்ணுவாங்க மிஸ். பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வைக்கும்போது எல்லாத்தையும் சொல்லுவாங்க மிஸ். இப்போ நீ சொன்னதே நல்லா நல்லா பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கு. இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன்னு. சரி நீ போ, இனிமே நீ ஃபீல் பண்ணாத, ஓகேவா? ஓகே மிஸ். மிஸ் உங்களை பார்த்து தான் அம்மா சொல்லிட்டு வர சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன் மிஸ், நீங்க பாத்துக்கோங்க மிஸ். அப்புறம் அவ கொஞ்சம் ஓவரா திமிருவாய் பேசுவாங்க மிஸ். நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா குச்சியை வச்சு அடிக்காதீங்க மிஸ், ஸ்டீல் ஸ்கேலை வச்சு அடிங்க மிஸ். இப்ப நான் சொல்றேன், எங்க அக்காவை அடிக்கலாம் செஞ்சிடாதீங்க மிஸ். அவளை மாதிரி ஒரு உத்தமி இந்த உலகத்துல யாருமே இல்லைங்க மிஸ். எஸ் கரெக்ட். பரவாயில்லையே, என் தங்கச்சியோட மனசை அழகா ரீட் பண்ணிருக்கீங்க. என்னால மட்டும் தான் அது முடியும்னு நினைச்சேன். பரவாயில்ல, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அதான் சரிடா, நான் பார்த்துக்கிறேன்னு. சரி நீ போய் சமத்து பிள்ளைய படிக்கணும்னா 6th பீரியட் வா, கண்டிப்பா பிடி கொடுக்குறேன். அடுத்த வாரம் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், ஓகே? தேங்க் யூ மிஸ். போயிட்டு வரேன். போயிட்டு வாடா. என்னடி பிடி மிஸ் மூஞ்சி சரியில்லை. இல்லடி, அது மத்தவங்க பார்க்கும் போதெல்லாம் அது மூஞ்சி இப்படி தானடி இருக்கும். எப்போதுமே கொரில்லா மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு இப்ப மட்டும் இந்த ஸ்பெஷலா மாறிட போதா என்ன? வெற்றி அதெல்லாம் தங்கச்சி உன்னை பத்தி யாருமே பெருமையெல்லாம் அவுத்து விட்டுருப்பா. இங்கதான் வருது. சாக் பீஸ் குடி. எதுக்கடி சாக் பீஸ்? மூடி தாங்கடி. இவங்க எப்ப பார்த்தாலும் பிடி மிஸ் பார்த்து பட்டு போடுறா. பேசாம இரு பிரீத்தி. நானே என்ன பண்றதே முடிச்சிட்டு இருக்கேன். என் தங்கச்சி என்னத்த போட்டு விட்டாலோ அவ மட்டும் என்னை பத்தி ஏதோ சொல்லி இருக்கணும். அவன் வீட்டுல போய் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. என்னடி இந்த முறை முறைக்குது? சஞ்சனா உன்னை பார்த்து தான் இந்த முறை முறைக்குது. வாய் கொஞ்சம் மூடி. மதிய வணக்கம் அம்மா. வாய மூடுங்க. இப்ப குட் ஆஃப்டர்நூன் தான் குறைச்சல என்ன? ஏன் நீங்க தனியா கொஞ்சம் சாப்பிட மாட்டீங்களோ? மிஸ் தனியா உட்காந்து சாப்பிட்டா சோறு தொண்டைக்குள்ள இறங்க மாட்டேங்குதுன்னு சொல்லுச்சுங்க மிஸ். அதாங்க மிஸ் கேர்ள்ஸ் கூட உட்காந்து சாப்பிடுறோம். வாய் புதுசா வந்த பசங்க தானே நீங்கலாம்? இல்ல மிஸ், இதுக்கு முன்னாடி வேற ஒரு பள்ளியில் நாங்கள் பயின்ற மாணவர்கள். வாய மூடுங்க. மிஸ் எனக்கு ஒரு டவுட். வாய் மூடிட்டு எப்படி மிஸ் சாப்பிடுறது? வாய திறங்க. மிஸ் அப்ப வாய் மூடுன்னு சொல்றீங்க, வாய் திறந்து பேசதானே மிஸ் தோணும். டேய் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கடா. ஏய் எத்தனை டைம் சொல்லியாச்சு சாப்பாடு சாப்பிடும்போது கீழே துணி விரிச்சு சாப்பிடுங்கன்னு. டவல் வச்சு தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கனா இல்லையா? அப்புறம் என்ன நீங்க மட்டும் என்ன கேட்காம ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கீங்க? மகா நீ எல்லா விஷயத்துலயும் கரெக்டா இருப்பீல. இங்க பாரு, இதுங்க கூட எல்லாம் சேர்ந்துன்னு வச்சுக்கோ, நீ முட்டாளா தான் போவ. சொல்றீ, நான் முட்டாளாவே இருந்துட்டு போறேன். அதோட டிசி கிளிச் வெளிய அனுப்பணும். நானே வாங்கிட்டு போறியா? இல்லங்க மிஸ், அம்மா லஞ்ச் பேக்ல எடுத்து வச்சாங்க. மறந்துட்டு நான் தான் வச்சிட்டு வந்துட்டேன். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்ல. என்ன? ஏய் உனக்கு என்னடி? மிஸ் எங்க வீட்ல 2 டவல் இருக்கு மிஸ். அதுல ஒண்ணு அழுக்கா போச்சுங்க மிஸ். இன்னொன்னு எங்க அண்ணன் தூக்கிட்டு போயிட்டாங்க மிஸ். உனக்கு அண்ணன் இருக்கா? ஆமா மிஸ் இருக்கா மிஸ், ஒரு தடிமாடே. ஏய் அண்ணா இருக்கான்டா. போம்பாடு திண்டாட்டம். ஏய் நாயே, நான் ஃப்ரெண்ட்லியா தான் பழகுறேன். சாப்பிட்டுட்டு என்ன? ஆஹா, நீ வலியும் போதே தெரியுது நீ ஃப்ரெண்ட்லியா பழகுறியா என்னன்னு பழகுறேன். தேவம் ஒரு அப்படி இப்படிடா. கவினே வாயை பொத்திரு, நேரம் சரியில்லை. நாளைக்கு இதே மாதிரி தான் சொல்ல அவ்வளவுதான். ஏ பட்ட நீ சொல்றீ? உடற்கல்வி அம்மா அது ஒன்றுமில்லை. இன்னைக்கு சஷ்டிங்கிறதுனால சாமிக்கு போய் நெய் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு முருகனை கண்ணால பார்த்துட்டு வரும்போது டவல் கொடுத்து விட்டாங்க வீட்டில். கொண்டுட்டு வரும்போது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் வேற கையில் காசு எதுவும் எடுத்துகிட்டு வரலையா. எப்போதுமே முருகன் கோயிலுக்கு போனால் சாமி கும்பிட்டுட்டு நான் உண்டியல்ல ஏதாவது போட்டுட்டு வந்து தான் எனக்கு பழக்கம். அப்போது என் கையில் ஒன்றுமே கிடையாது. புத்தகம் மட்டும்தான் வச்சுருந்தேன். புத்தகத்தை போட்டுட்டா அப்புறம் எப்படி நான் படிக்கிறது? புத்தகம் இல்லைன்னா என்னால் படிக்க முடியுமா? அதனால் என்னால் எதுவும் பண்ண முடியல. கையில் அந்த டவல் தான் இருந்தது. அதனால் அதை உண்டியலில் போட்டுட்டேன். ஏதாவது போட்டுட்டு வர மாதிரி தான் என் மனசே கேட்காது. அதனால ஓஹோ சரி. ஏ குதிரவாளு உனக்கு என்னடி? மிஸ் நானா பேசுற? வாய் மூடு. குதிரவாளு நீ மட்டும் குதிரவாளா? நீ என்னடி இப்படி பண்ணுதே? அதான் தெரியல எதுக்கு சஞ்சனாவும் இருக்குது. அந்த நாய் எதையோ போட்டு விட்டுருக்காடி. இருக்கடி அவளுக்கு வீட்டில் போய். மிஸ் எனக்கு ஒரே காய்ச்சல் மிஸ். மூக்கு வந்துட்டே இருந்துச்சு மிஸ். அதனால அதை வச்சு நான் மூக்க தொடச்சிட்டே இருந்தேன். சாப்பிட முடியல மிஸ். வச்சு ஐ அம் சாரி மிஸ். நெக்ஸ்ட் டைம் இத மாத்திக்கங்க மிஸ். சாரி மிஸ். மூஞ்சி எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இரு. என்ன அடுத்து நம்ம தான்டா. உங்களுக்குலாம் என்னடா? எதுக்கு டவல் எடுத்துட்டு வரல? புது பசங்க தானே, புது ஸ்கூல்ல இதெல்லாம் சொல்லி தரலையா உங்களுக்கு? நாங்க சாக்கு துணி விரிச்சு வச்சு சாப்பிடுவோம் மிஸ். வாட்? சாக்கு துணியா? இல்லைங்க மிஸ், அது வந்து
அதாவது நாங்க கொண்டு வர துணி சாக்கு துணி மாதிரி இருக்குங்க மிஸ், அப்படி சொன்னேங்க. இடியட்டுங்களா பஃபலோஸ். பிடி மிஸ் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே, நம்மள நல்ல வார்த்தையில திட்டுறாங்கடா. வீட்டு உதவி அது நல்ல வார்த்தை இல்லடா. சோ உங்களெல்லாம் வச்சுக்கிட்டே நீ எதுக்கு நான் கொண்டு வரல? மிஸ் அம்மா நேத்து துவைச்சு போட்டாங்க மிஸ். அப்போ மழை வந்ததுனால துணி நனைஞ்சிருச்சுங்க மிஸ். நான் எப்போதுமே அந்த டவலை தவிர வேற எந்த டவலையும் வச்சு சாப்பிட மாட்டேங்க மிஸ். அது எங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் மிஸ். அதனால எடுத்துட்டு வரலைங்க மிஸ். என்னதான் ரீசனோ? சை டே முட்டக்கண்ணா நீ என்ன எடுத்துட்டு வரல? மிஸ் நாங்க பஞ்சத்தில் அடிப்பட்ட பரதேசி குடும்பம் மிஸ். என்னடி இழிப்ப? அதாகப்பட்டது உடற்கல்வி அம்மா. க்ளோஸ் யுவர் ஐஸ். மிஸ் என்னது க்ளோஸ் யுவர் ஐஸுங்களா? மிஸ் க்ளோஸ் யுவர் ஐஸுங்களா க்ளோஸ் யுவர் மவுத்துங்களா? பேசாம இருடி. ஓகேங்க அம்மா. அதனாலங்க மிஸ் ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வர ஜீவா மாதிரி தாங்க மிஸ் எங்க வீட்டுல ஒண்ணுக்கோ ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பாங்க மிஸ். இதுல துணி கேட்டா செருப்பாலே அடிச்சு அனுப்புவேன்னு சொல்லிட்டாங்க மிஸ். அதனாலதாங்க மிஸ் ஒரு பஞ்சத்தில் அடிப்பட்ட பரதேசி குடும்பம். அடுத்த தடவை வரும்போது சாக்கு துணியை எடுத்துட்டு வந்து சாப்பிடு என்ன? சரிங்க மிஸ். டே சசி நீ நல்லா படிக்கிற பையன் நான் கேள்விப்பட்டேன். நீ ஏன்டா எடுத்துட்டு வரல? சரிங்க மிஸ், நாளைக்கு எடுத்துட்டு வந்துடுறேங்க மிஸ். நாளைக்கு ஒழுங்கா கொண்டு வாங்க. டேய் நீ ஏன்டா எடுத்துட்டு வரல? மிஸ் சரிங்க, நான் மௌன விரதம். இங்க பாருங்க, ஃபுட் எல்லாம் வேஸ்ட் பண்ண கூடாது. சாப்பாடு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? இப்படி சாப்பாடு ஒவ்வொரு புறைக்கும் சிந்திக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்றது? ஒவ்வொன்றுக்கு பதில் சொல்லணும்ல மேல இருக்க உனக்கு. அம்மா அவருக்கே பதில் சொல்லணும். நம்ம சாப்பிடுறது நம்ம வயிறு நிறைய அவ்வளவுதானே. கிண்டல் பண்ணாதீங்கடி. வாயை மூடிட்டு அமைதியா இருங்க. என்ன சிந்தாம கொள்ளாம சாப்பிடுங்க. சிந்தன சாப்பாடை எடுத்துக்கொண்டு போய் குப்பை தொட்டியில போடாம மரத்துக்கு போடுங்க. அது ஒரு உரம். சாரிங்க மிஸ். ஏன் மிஸ் நீங்க சஞ்சனா மட்டும் கேட்கல? ஏன் அதை பத்தி உனக்கு ஏதாவது பிரச்சனையா? சஞ்சனா நீ மட்டும் இந்த ஸ்டாஃப் ரூமுக்கு வா. மிஸ் நான் என்ன மிஸ் பண்ணேன்? வாய் பேசாதடி, வாய் பேசாத. எந்திரிச்சு ஸ்டாஃப் ரூமுக்கு வானா வரணும், புரியுதா? ஓகேங்க மிஸ்.